இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் அரியத்துறையில் எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரரை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். கேட்ட வரங்களை அருளும் சக்தி வாய்ந்த ஆன்மீக தலமாகும். மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரர் சதுர வடிவிலான ஆவுடையாருடன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். ரோம முனிவர் நிர்மாணித்த சிவலிங்கம்தான் இன்று வரமூர்த்தீஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கிறார். முன்னொரு காலத்தில் ரோம மகரிஷி என்ற முனிவர் தவம் செய்ய நல்ல இடம் ஒன்றை காட்டுமாறு பிரம்மனிடம் வேண்டினார். பிரம்மாவும் முனிவரின் வேண்டுதலுக்கு இணங்கி தன் கையிலிருந்த தர்பையை ஒரு பந்து போல் உருட்டி வீசி எறிந்தார். அது பிரம்மாரண்ய நதிக்கரையில் விழுந்தது. பிரம்மாரண்ய நதி தற்பொழுது உள்ள ஆரணி நதி என்பதாகும். பிரம்ம ஹோமம் செய்ய ஆரணி என்ற ஆற்றை கடந்தார். அப்போது அதில் பல பொருட்கள் உருவாகின. அதில் ஒன்றாக ஊற்றெடுத்த நீர்தான் இந்த பிரம்மாரண்ய நதியாக உருவெடுத்தது. தவம் செய்ய தனக்கு நல்ல இடம் காட்டிய பிரம்மாவை வணங்கி மகிழ்ந்தார் ரோம மகரிஷி. அவரின் தவம் நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. தவத்தின் முடிவில் சிவன் பார்வதி சமேதராய் காட்சியளித்து மகரிஷிக்கு வேண்டிய வரமளித்து மறைந்தனர். பின்னர் இறைவனிடம் வரம் பெற்ற ரோம மகரிஷி பிரம்மாரண்ய நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்த லிங்கமே வரமூர்த்தீஸ்வரர் ஆவார். அத்திரி முனிவரும் அவரது தர்ம பத்தினியாகிய அனுசூயையும் இல்லறம் நடத்தி வருகையில் அவர்களுக்கு துருவாசர், தத்தாத்ரேயர், பிரம்மகீர்த்தி, சந்திரன், முகுந்தன் என 5 புத்திரர்கள் பிறந்தனர். இவர்கள் அனைவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் தவம் செய்ய எண்ணினர். துர்வாசர் கோகர்ணம் சென்று தவம் செய்து கொண்டிருந்தார். தத்தாத்ரேயர் நாராயணம் பரி சென்று தவம் புரிந்தார். பிரம்மகீர்த்தி மாகாளம் சென்று தவம் ஏற்றினார். சந்திரன் ஆகாய மார்க்கமாகச் சென்று சந்திர மண்டலத்தை அடைந்தார். முகுந்தன் அதிக விரக்தி அடைந்து திருக்காளத்தி, சிதம்பரம், அருணாச்சலம், மதுரை, திருவாரூர், விருத்தாச்சலம், ராமேஸ்வரம் முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு எங்கும் திருப்தியடையாது ரோம முனிவர் தவம் செய்யும் ஆரணி நதி தீர்த்தத்தில் உள்ள வரமூர்த்தி க்ஷேத்திரம் அடைந்து ரோம முனிவரை வணங்கி அத்தலத்தின் சிறப்புகளை கேட்டு திருப்தியடைந்து 100 வருடம் இங்கு தினந்தோறும் 1000 வில்வ இலைகளைக் கொண்டு சிவபூஜை செய்து கொண்டு வருகிறார். காசிக்குச் சென்று கங்கையில் நீராடலாம் என்று அவருக்கு ஆசை எழுந்தது. அதனால் காலையிலேயே காசிக்குச் செல்லலாம் என்று புறப்படுகிறார். அந்த சமயம் வரமூர்த்தி நாதர் ஒரு பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு எதிரிலே வந்து, முகுந்தனே, கங்கையினை சடையிலே தரித்த கங்காதர மூர்த்தி இந்த தலத்திலேயே இருக்கின்றார். புண்ணிய ரூபமான ஆரணி தீர்த்தமும் இங்கு உள்ளது. விஷ்ணுமூர்த்தியானவர் ஒரு அரச வடிவமாகி இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இதனை விட்டு வேறு இடம் செல்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? உன்னிடத்தில் இருக்கின்ற தண்டு கமண்டலத்தினை என்னிடம் கொடு என்றார். உடனே கொடுத்துவிட்டு முகுந்தன் ஆரணி நதியில் மூழ்கி மந்திரம் கூறி கரையேறியவுடன் எதிரில் கால பைரவர் தண்டு கமண்டலத்துடனே நின்றார். அப்போது அப்பைரவருக்கு பின்னால் ஆரணி நதியிலிருந்து குறுக்கே வெண்மை நிறத்துடன் காசி கங்கை நதி ஊடுருவி பாய்ந்து பிரவாகித்தது. முகுந்தன் ஆச்சரியமுற்று அங்கு நின்று கொண்டிருக்கையில் ரோம முனிவர் முதலியோர் அனைவரும் வியந்து கொண்டாடி முகுந்தனால்தான் இத்தலத்தில் கங்கை வந்ததென்று மகிழ்ச்சி அடைந்தனர். இது அரியதுறை என்று கூறி அதில் அனைவரும் நீராடினர்.
அரியத்துறை அருள்மிகு மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில். கங்கை நீரே கடவுளே இங்கே கொண்டு வந்ததால் வரமூர்த்தீஸ்வரரை வணங்கினால் பிரம்மஹத்தி தோஷம், புத்திர தோஷம், குரு தோஷம் முதலிய சகல பாவங்களும் நீங்கும் என்று மகிழ்ச்சியடைந்து ஆடிப் பாடினர். கால பைரவமூர்த்தி திருவுருவத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தனர். திருவொற்றியூரை ஆண்ட சித்திரசேன மகாராஜா ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்குச் சென்றார். அங்கே ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டு அங்கு சென்று பார்த்தபோது அழகான பெண் குழந்தை ஒன்று இருந்தது. குழந்தை இல்லாத தனக்கு இறைவன் அளித்த வரமாக எண்ணி அக்குழந்தைக்கு மரகதவல்லி என பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தார். அக்குழந்தை வளர்ந்து திருமண வயதை அடைந்ததும் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார். அப்போது வரமூர்த்தீஸ்வரர் வேடம் கொண்டு மரகதவல்லியை தூக்கி வந்துவிட ராஜாவும் தன் படையுடன் பின்தொடர்ந்து விரட்டி வந்தார். இவ்வூரில் இறைவன் திருமண கோலத்தில் அவர்களுக்கு காட்சியளித்தார். ஆதலால் திருமணத் தடை உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வணங்கினால் திருமணம் கைகூடும். ஆலய கோபுரத்தில் மீசை வைத்த சிவன் பார்வதி மற்றும் விநாயகருடன் காட்சியளிக்கிறார். உள்ளே விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை சந்நிதிகள் உள்ளன. மண்ணால் செய்யப்பட்ட கால பைரவர் தனி சந்நிதியில் காட்சியளிக்கிறார். எண்ணெய் சாத்தி சாத்தி கருங்கல் சிலை போல் உள்ளது. மரகதவல்லி தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். கருவறையில் சதுர பீடத்தில் வரமூர்த்தீஸ்வரர் காட்சி தருகிறார். இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் இல்லை. ஆனால் சூரியனும் சந்திரனும் கோயில் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளனர். நாகதோஷங்கள் மற்றும் சர்ப்ப தோஷங்களுக்குரிய வழிபாடுகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. கோயிலின் மேல் கூரையில் பாம்புகள் செதுக்கப்பட்டுள்ளன. இது இக்கோயிலில் வழிபாடு செய்பவர்கள் சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷத்திலிருந்து நிவர்த்தியாவார்கள் என்பதை குறிக்கிறது. இங்கே வரும் பக்தர்கள் ஊற்றெடுக்கும் கங்கை நீரை அருந்தி அரச மரத்தை சுற்றி வந்து பின்னர் வரமூர்த்தீஸ்வரரை உள்ளன்புடன் வணங்கினால் வாழ்வில் வளம் பெறுவர். பித்ரு தோஷம் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும். இந்திரனின் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய தலம். இந்திரனுக்கும் விருத்திராசுரனுக்கும் நீண்ட நாட்களாக யுத்தம் நடந்தது. முடிவில் இந்திரன் விருத்திராசுரனை கொன்று உடலை தூக்கி வீசி எறிந்தார். அவ்வுடல் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த அகத்திய முனிவரின் தலைமீது விழுந்ததால் முனிவரின் தவம் கலைந்தது.
தனது தவம் கலைந்துவிட்டதே என்று கோபத்தில் அகத்திய முனிவர் இந்திரனை நோக்கி பிரம்மஹத்தி பிடி என்று சாபம் கொடுத்தார். தன் தவறை உணர்ந்த இந்திரன் உடனே சாப விமோச்சனம் கேட்டு முனிவரின் காலில் விழுந்தான். மனமிறங்கிய முனிவர் அரியதுரை வரமூர்த்தீஸ்வரரை வணங்கினால் சாபம் நீங்கும் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே இந்திரன் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் அமாவாசை அடுத்த அஷ்டமி திதியில் வரமூர்த்தீஸ்வரரை இன்றளவும் வணங்குவதாக வரலாறு குறிப்பிடுகிறது. கண்ணன் அரச மரமாக வீற்றிருப்பதும் இந்த திருத்தலத்தில்தான். இந்திரன் கண்ணனுக்கு பல பரிசுப் பொருட்களை கொடுத்தார். அதில் பாரிஜாத மரமும் ஒன்றாகும். அந்த சமயம் நாரத முனிவர் இந்த பாரிஜாத மரத்தின் சிறப்புகளை பாமா ருக்மணி இருவரிடமும் தனித்தனியாக எடுத்துக் கூறி தன்னிடமே இருக்க கண்ணனை வேண்டும்படி கலகம் செய்தார். அவ்வாறே பாமா ருக்மணி இருவருமே பாரிஜாத மரத்தின் மீது நீங்காத பற்றும் பிரியமும் கொண்டு சிறிது காலம் தங்களிடம் இருக்கும்படி தனித்தனியே கண்ணனை கேட்டனர். அவ்வாறே கண்ணனும் பாரிஜாத மரத்தை கேட்டார். பாரிஜாத மரம் கோபம் கொண்டு கண்ணனை 1000 ஆண்டுகள் அரச மரமாக இருக்க சாபம் கொடுத்தது. கண்ணனும் அவ்வாறே அந்த சாபத்தை அரியதுரையிலிருந்து கழித்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. அரியதுரை அருள்மிகு மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில். இங்கு வீற்றிருக்கும் வரமூர்த்தீஸ்வரரை குரங்கு ஒன்று வணங்கி ராஜாவாக மாறியது. முன்னொரு காலத்தில் குரங்கு ஒன்றை வேடன் அம்புடன் துரத்தினான். அந்த குரங்கு கண்ணன் அரசமரமான மரத்தைச் சுற்றி பின் காசி கங்கையில் மூழ்கி பின் வரமூர்த்தீஸ்வரர் கோயிலை அடைந்தது. அங்கு இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்து சென்றது. பின்னர் அது மறுபிறவியில் காஞ்சிபுரத்திற்கு ராஜாவாக பிறந்தது. பின்னர் அதற்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து அவர் அந்த கோயிலை புதுப்பித்ததாக வரலாறு உண்டு. இதனால் பிரதோஷ வழிபாட்டிற்கு இது சிறந்த கோவிலாகவும் விளங்குகிறது. இவ்வளவு சிறப்புகளும் பெருமைகளும் நிறைந்த இந்த கோயிலில் ஸ்ரீ சுயம்பு கால பைரவர் சன்னதி அமைந்திருக்கிறது. அவரை வழிபட்டுவிட்டு நாம் சென்றால் ஸ்ரீ பைரவர் சன்னதி அமைந்திருக்கிறது. அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி அமைந்திருக்கிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனை மிஞ்சிய தெய்வமில்லை என்று சொல்வார்கள். அப்படி சுப்பிரமணியர் நமக்கு அருள் பாலிக்கிறார். அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது. விக்னங்களையெல்லாம் போக்கி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விநாயகப் பெருமான் இங்கிருக்கிறார். அவரைத் தொடர்ந்து நாம் சென்றால் நந்திகேஸ்வரரும் அமைந்திருக்கிறார். அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ லிங்கோத்பவர் நமக்கு அருள் பாலிக்கிறார். சிவபெருமானை எல்லா ரூபங்களிலும் நாம் வழிபட்டாலும் கூட லிங்கோத்பவர் வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அமைந்திருக்கிறார். ஞானத்தின் கடவுளாக நாம் கேட்கின்ற எல்லா செயல்களையும் வெற்றியடையச் செய்யக்கூடிய இறைவன் அங்கு வீற்றிருக்கிறார். அவரைத் தொடர்ந்து மும்மூர்த்திகளில் முதன்மையானவரான பிரம்மா வீற்றிருக்கிறார். அவரை நாம் வணங்கிவிட்டுச் சென்றால் தொடர்ந்து ஸ்ரீ துர்க்கையை வணங்க இயலும். ஸ்ரீ துர்க்கைக்கு இங்கு ராகுகால வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்வாறு எல்லா சன்னதிகளையும் நாம் ஒரு சேர தரிசனம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்படையும்.
அமைவிடம். சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூர். கோயம்பேட்டிலிருந்து நெல்லூர், சூலூர், காளஹஸ்தி, திருப்பதி செல்லும் பேருந்தில் ஏறி கவரப்பேட்டையில் இறங்க வேண்டும் அல்லது RMK பொறியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். ஆட்டோவில்தான் செல்ல வேண்டும். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியின் அழகிற் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என் பேரை சரவணகுருக்கள்னு பேருங்க. இந்த ஊர் அரியத்துறைன்னு பேர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் இருக்குது. சுவாமி பெயர் வரமூர்த்தீஸ்வரர், அம்பாள் மரகதவல்லின்னு பேர். இந்த சுவாமியை ரோம மகரிஷின்ற முனிவர் பிரம்மா கிட்ட தவம் பண்ண நல்ல இடம் கேட்குற போது பிரம்மா இந்த ஆரணி ஆற்றங்கரையை சொல்லி, இந்த ஆரணி ஆறு அரணி நதின்னு சொல்லுவாங்க. பிரம்மா அரணிக்கட்டை கடைகிற போது நெருப்பு தண்ணி இப்படி வந்தது. அதனால் பிரம்மாரண்ய நதின்னு பேர். இந்த நதிக்கரையில் 100 ஆண்டு காலம் ரோம ரிஷி இந்த வரமூர்த்தியை வச்சு வழிபட்டதாக இந்த கோயிலுடைய தலப்புராணம். அதுக்கப்புறம் அத்திரி முனிவர் அனுசியா தம்பதி, இந்த தம்பதியினுடைய புதல்வர் முகுந்த ரிஷின்னு பேர். அவர் தெற்கேருந்து காசிக்கு போனான்னு வராரு. இப்போ இடையில் இங்கே வர்றபோது ஈஸ்வரர் ஒரு பிரம்மச்சாரி பையன் மாதிரி நீங்கள் எதுக்கு காசிக்கு போகிறீங்க, இந்த ஆறில் குளித்து இந்த வரமூர்த்தீஸ்வரரை பார்த்தாவே காசியை பார்த்த புண்ணியன்னு சொல்கிறாரு. அப்படி அங்கே ஆறில் ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற போது ஈஸ்வரர் பிரத்யேகமாக ஆத்தங்கரையில் கால பைரவராக காட்சி கொடுக்குறார். அவர் பின்னால் அந்த காசி தீர்த்தம் வந்ததுனால அரியத்துறைன்னு பேர் இந்த ஊருக்கு. அதனால் இந்த பிதிர் தோஷங்களுக்கு ரொம்ப விசேஷம். காசிக்கு வீசம்னு சொல்லுவாங்க. காசியை விட ஒரு பங்கு அதிகம்னு இந்த கிராமத்திலலாம் சுற்றுப்பட்டில் இந்த ஊரை பற்றி சொல்கிறது ஒரு பழமொழி. அதுக்கப்புறம் இந்திரன் விருத்ராசுரன்ற சுரனை சண்டை போட்டு அந்த உடலை தூக்கி போடுற போது அகத்தியர் தவம் பண்ணுறாரு. அவர் தலை மேலே விழுந்து அவர் கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்கே நிவர்த்தி ஆகுது. அதனால் பிரம்மகத்திக்கும் விசேஷமான தலம். கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத்த மரம் பாமா ருக்மணி கிட்ட இருக்கும். நாரதர் கலகம் பண்ணிடுவார். கொஞ்ச நாள் இருன்னு கேட்குற போது அந்த மரத்துக்கு கோவம் வந்துடும். என்னை அவமானப்படுத்துகிற, ஒரு 1000 ஆண்டு நீ பூமியில் அரச மரமாக போனோன்னு சொல்லி அவர் எங்கே இருக்குதுன்னு கேட்டு எல்லாரும் பிரம்மாரண்ய நதி போது வரமூர்த்தீஸ்வரர் இருக்காருன்னு கிருஷ்ணரே 1000 ஆண்டு அரச மரமாக இந்த ஊரில் இருந்ததாக இந்த கோயிலுடைய தலப்புராணம். அதே மாதிரி இங்கே பிரதோஷத்துக்கும் விசேஷமான வரலாறு. ஒரு குரங்கை ஒரு வேடம் அடிக்கணும்னு விரட்டுறான். அந்த குரங்கு பயந்து ஓடி வரும்போது அந்த தண்ணியில் குதிக்குது. அது காசி தீர்த்தம் தெரியாது. அப்படியே விரட்டுற போது கிருஷ்ணரா அந்த அரச மரத்தெல்லாம் சுற்றுது. உள்ளே வருது. அன்றைக்கி பிரதோஷம். ஜனங்களாக பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தியாகி அடுத்த பிறவியில் காஞ்சிபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவாக பிறக்குதான். அவருக்கு போன ஜென்ம ஞாபகம் இந்த கோயிலை புதுப்பிச்சதாக இந்த கோயிலுடைய தலப்புராணம். அதனால் பிரதோஷத்துக்கும் விசேஷமான வரலாறு. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண பிராப்தம். திருவொற்றியூரில் சித்திரசேனன்ற ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் வேட்டையாடுற போது மரகதவல்லியே பொண்ணாக கிடச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணும்போது சுவாமி குதிரையில் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணோ இங்கே வந்தால் நல்ல இடம் கிடைக்கும். நவகிரகம் கிடையாது. நவகிரகம் இல்லைன்னாவே ரொம்ப பழமையான கோயில்னு அர்த்தம். பைரவர் காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமாக மணல்லே பைரவர் இங்கே இருக்குது. அதனால் அஷ்டமியில் பைரவர் வழிபாடு இங்கே ரொம்ப விசேஷம். நவகிரகம் இல்லாததுனால உள்ள மேலே நாகம் பள்ளிலாம் இருக்கும். பரிகார தலங்களில் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் பார்த்திங்கன்னா கல்யாண பிராப்தம், குழந்தை வேண்டுதல், வேலை, படிப்பு, உடல் உபாதைகள், இது எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமான கோயில். வரமூர்த்தீஸ்வரர் வரந்தந்தருள்வார். மரகதவல்லி தாய் மனங்குழலை செய்வார். வணக்கம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் அரியத்துறை அருள்மிகு மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரரை தரிசனம் செய்தோம். கண்ணனே அரசமரமாக இருந்து அருள் பாலிக்கும் அற்புத தலம். இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த அற்புதமான திருத்தலம். குரங்கு இங்கு வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி ராஜாவான அற்புத திருத்தலம். இப்படி ஏராளமான சிறப்புகள் கொண்ட திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் அரியத்துறையில் வீற்றிருக்கின்ற அருள்மிகு மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரரை வணங்கி நாமும் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும் பெறுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.